கிட்டியும் கிட்டுவும் தங்கள் அண்டை வீட்டாரான பிரகாஷ சந்திக்க வராங்க. பிரகாஷ அவரு அலுவலகத்துல வெளிப்படையாவே துன்புறுத்துறாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். ஹலோ பிரகாஷ் அண்ணன், எப்படி இருக்கீங்க? ஓ கிட்டி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? கிரீஷ் ஏற்கனவே கிளம்பிட்டானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரகாஷ், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம், கிரீஷ் இல்ல. என்னையா? ஆமா, நேத்து கிரீஷ் அண்ணா எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க ஆபீஸ்ல உங்களை HIV டெஸ்ட் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களாமே. ஆமா கிட்டி, எப்படியோ கிரீஸோட HIV நிலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னையும் HIV டெஸ்ட் செய்ய சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு வர வேண்டான்னு வேற சொல்லிட்டாங்க. எப்படித்தான் கிரீஸோட HIV நிலையை அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன செய்யறது? பிரகாஷ் அண்ணா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. பணியாளர்களை HIV டெஸ்ட் செய்ய ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டாயப்படுத்த கூடாது. மேலும் அவங்கள பத்தின முழு விவரங்களை கேட்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாம HIV இருக்கிறதால பணியாளரை வேலையை விட்டு நிறுத்த முடியாது. ஆனா எப்படி இந்த சட்டத்தால இந்த எல்லாத்தையும் செய்ய முடியும்? நான் வேலையை விட்டுட்டு இந்த வழக்கு சம்பந்தமா அலைய வேண்டியது இருக்குமோ? HIV எய்ட்ஸ் சட்டம் 2017 மூலமா இந்த பாகுபாட்டை தடுக்க முடியுமே. இதுதான் சரி பிரகாஷ். HIV எய்ட்ஸ் சட்டம் 2017 மூலம் பாகுபாட்டையும் அநீதியையும் முடிவுக்கு கொண்டு வராங்க. இதன் மூலமா HIV தொற்றுள்ளவங்க மற்றும் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட இயல்பான வாழ்க்கைய தொடர முடியும். ஆனா எப்படி இந்த சட்டத்தால இந்த எல்லாத்தையும் செய்ய முடியும்? நான் வேலையை விட்டுட்டு இந்த வழக்கு சம்பந்தமா அலைய வேண்டியது இருக்குமோ? அண்ணே, உங்களுடைய HIV நிலை காரணமா உங்களை பணி நீக்கம் செய்யறதையோ இல்ல பணி நீக்கம் செய்ய சொல்றதையோ தடை செய்யும் விதிகள் இந்த சட்டத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அலுவலக ஊழியர்கள் உங்களை துன்புறுத்தினாலும் உங்க அலுவலகத்துல இருக்கிற குறை தீர்ப்பு அதிகாரியிடம் நீங்க புகார் தெரிவிக்கலாம். உங்க புகாருக்கு சரியான நேரத்துல தீர்வும் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, உங்க புகார்கள் ரகசியமாகவும் பாதுகாக்கப்படும். கிட்டி, நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப உதவியா ஆயிடுச்சு. நல்ல வேலையை செஞ்சீங்க. இப்போ எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்வேன். HIV பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நேஷனல் டோல் ஃப்ரீ எய்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 1097க்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க.